வணக்கம். ஒரு புது வருஷம் வருது. எல்லா புது வருஷம் வர்றப்போ நமக்கு ஒரு ஒரு ஹோப் இருக்கும், ஒரு ஆப்டிமிசம் இருக்கும். இதுவரை இருந்ததை விட வர்ற புதிய வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி புது வருஷம் நல்லா இருக்கணும்னா பழைய வருஷத்தில் செஞ்சதை விட வித்தியாசமா ஏதாவது செய்யணும்ல, அப்பத்தானே வித்தியாசமா இருக்கும். அப்ப 2026 உடைய வாழ்க்கையில் மிக சிறந்த வருடமாக மாறுவதற்காக ஒரு 10 விஷயம் சொல்றேன் பாருங்க. இது நீங்க செய்யாம இருந்தா 2026 பண்ணுங்க. 2026 மிக செழிப்பான சிறந்த வருடமாக மாறும். 1, 2025 வாழ்க்கையில உங்களுக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தோல்வி வந்திருக்கலாம், வெற்றி வந்திருக்கலாம், ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். 2025 வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி தந்த 5 பாடங்கள், 5 லெசன்ஸ் என்னன்னு எழுதி எடுங்கள். ஏன் எழுதி எடுக்க சொல்றேன் தெரியுங்களா? எழுதி எடுக்கிற போது கிளாரிட்டி கூடும். கிளாரிட்டி கொடுக்கிற போது அது செய்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கும். அதனால் எழுதி எடுங்கள். 2025 வாழ்க்கை உங்களுக்கு சொல்லி தந்த 5 பாடங்கள். 2வது விஷயம், 2025 உங்களுக்கு விருப்பம் இல்லாத பல காரியங்கள் பலரும் செய்துட்டுண்டாகும். சிலப்போ உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை உண்டு பண்ணிருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் உண்டு பண்ணவர் இருக்கலாம் 2025. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருங்க. ஃபர்கிவிங் நடத்துங்கள். அது எதுக்காக செய்ய சொல்றேன்னா, அப்படி நீங்க செய்கிற போது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்க நம்புறீங்க. அவங்க உங்க மேல தப்பு பண்ணிட்டு நீங்க ஏன் அதை நினைச்சு வருத்தப்பட்டு ஒரே பண்ணி தூங்க முடியாம இருக்கணும்? தப்பு பண்ணது அவங்க, தண்டனை உங்களுக்கா? தேவையில்லை. அதனால அதை எடுத்து வெளியே விட்டுருங்க. உங்களை பியூரிஃபை பண்றதுக்கு மிக சிறந்த வழி ஃபர்கிவிங் அப்படிங்கிறது. யார் மேலெல்லாம் உங்களுக்கு கடுப்பு இருக்கோ, யார் மேலெல்லாம் உங்களுக்கு கோபம் இருக்கோ, யார் மேலெல்லாம் கெட்டடுங்காத ஒரு 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 ஏதோ ரிவெஞ்ச் பண்ணணும்னு தோணுதோ அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு அவங்களோட மன்னிப்பு கொடுத்துருங்கள். முடிஞ்ச அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் பேசிடுங்க. அது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக செய்து பாருங்கள். மனசுல பெரிய வெயிட் இல்லாம போயிடும். 3வது விஷயம், 2025 உங்க வாழ்க்கையில உங்களை ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க பேரை எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. மனசுக்குள்ள அவங்க நல்லா இருக்கணுமே, அவங்க செய்த உதவிகளுக்கு நன்றி என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க கொஞ்சம் கூட பெரிய ஆளாயிருவீங்க. உங்க மனசு கொஞ்சம் பெருசாயிரும். இது எல்லா டெய்லியும் செய்யணும். ஆனா அந்த பழக்கத்தை 2026 தொடங்குங்க. கிராட்டிடியூட் உங்கள் மனசை பெரிதாக்குவதற்கு மிக சிறந்த வழி. ஃபர்கிவிங் நடத்துறப்ப பியூரிஃபை பண்ணுவீங்க. நீங்க கிராட்டிடியூட் சொல்றப்போ உங்க மனசு பெருசாகும். 4வது விஷயம், 2026 ஒரு கோல் செட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் அதை எழுதி எடுங்கள். உங்க உறவுகளில் என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும், உங்களுடைய ப்ரொஃபஷனல்ல நீங்க செய்யற வேலையில இல்லைன்னா பிசினஸ்ல என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும், உங்களுடைய பர்சனாலிட்டியில, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய திறமைகளாக இருக்கலாம், உங்களுடைய சிந்தனைகளாக இருக்கலாம், என்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும், உங்க ஹெல்த் சம்பந்தமான விஷயத்துல என்ன, இந்த இதெல்லாம் எழுதி எடுங்கள். ஒரு கோல் செட் பண்ணுங்க. கோல் செட் பண்ணுகிற போது செய்வதற்கான தூண்டுதல் கூடுதலாக இருக்கும். அதனால ஒரு கோல் செட் பண்ணுங்க 2026. 5வது விஷயம், ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நடத்துங்க. ஏன்னா வாழ்க்கையில ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் நடத்துங்க. ஃபினான்ஷியல் பிளானிங் பெரிய சப்ஜெக்ட். ஆனா 4 விஷயத்தையாவது 2026 பண்ணுங்க. ஃபினான்ஸ் பாய் பந்தப்பட்ட 4 விஷயம். 1, டெய்லி கணக்கு எழுதுங்க. எவ்வளவு வருகிறது எவ்வளவு போகிறதுன்னு எழுதி வைங்க. நீங்க கூடுதல் டிசிப்ளினாக மாறுவீர்கள். என் வாழ்க்கையை மாத்தின ஒரு ஹேபிட்டை நான் சொல்றேன். டெய்லி அக்கௌண்ட் எழுதுங்க. இல்லைன்னா அக்கௌண்டிங் பண்ற ஒரு சாஃப்ட்வேர் வச்சுட்டு அதை பண்ணுங்க. ஆப்பெல்லாம் கிடைக்கும். பர்சனல் ஃபினான்ஸ்க்கான ஆப்பு கிடைக்கும். அதுல டெய்லி வரவு செலவு கணக்கு எழுதி வையுங்கள். அது உங்களுடைய ஃபினான்ஸ் டிசிப்ளின் ஆக்கும். 2, ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா உறுதியாக எடுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்கள். ஏன்னா ஒரு நோய் வருகிற போதுதான் நம்ம பிரச்சனையிலாவும் அதற்கு உதவியாக, அது சின்ன அமௌண்ட்ல கிடைக்கிறதா இருந்தாலும் போதும், சின்னதா இருந்தாலும் போதும், ஆனா ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்கள். 3, ஒரு டேம் இன்சூரன்ஸ் எடுங்கள். ட்ரெடிஷனல் இன்சூரன்ஸ் அல்ல நான் சொல்வது, டேம் இன்சூரன்ஸ். அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட், இன்சூரன்ஸ் கம்பெனில டேம் இன்சூரன்ஸை பத்தி விசாரிங்க. டேம் இன்சூரன்ஸ்னா ரொம்ப சின்ன பிரீமியத்துல இன்சூரன்ஸ் பண்றதான் டேம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. அதை பண்ணுங்க. பர்டிகுலர்லி உங்களுக்கு கடன் இருந்தா உறுதியாக பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பம் இல்லைன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க பிரச்சனையில் ஆகாம இருப்பதற்கு டேம் இன்சூரன்ஸ் உதவியாக இருக்கும். அதான் 3வது. 4வது, ஒரு SIP, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங். அதாவது எல்லா மாதமும்
ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்டா மாத்துங்க. இதை சொல்றப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க அவ்வளவு வருமானம் இல்லை சார். 10,000 ரூபாய் வருமானம் இருந்தாலும் சரி, 5,000 ரூபாய் வருமானம் இருந்தாலும் செய்யணும்னு நான் சொல்வேன். 500 ரூபாய் தொடங்கி செய்யலாம். 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் எவ்வளவு வேணாலும். ஆனா மாதம் அந்த அமௌண்டை மாற்றி வைங்க. எப்போ நீங்க ஒரு பிரச்சனை ஆகுறீங்களோ அந்த டைம்ல அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டோட growth உங்களுக்கு பெனிஃபிட் ஆக்கணும்னா ஒரு SIP-ல ஜாயின் பண்ணுங்க. அப்ப ஃபினான்ஸ் மாதிரி பந்தப்பட்ட 4 விஷயத்தை சொன்னேன். இந்த 4 விஷயத்தையாவது 2026 பண்ணுங்க. 6வது விஷயம், ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. 2026 ஹெல்த் நல்லாகிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு டிசைட் பண்ணிட்டு, ஒரு எக்ஸசைஸாக இருக்கலாம், ஒரு ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், ஒரு மெடிடேஷனாக இருக்கலாம், ஒரு யோகையாக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் செக்கப்பாக இருக்கலாம். ஹெல்த் போச்சுன்னா எல்லாம் போச்சு. அதனால ஒரு ஹெல்த்துக்கான காரியங்கள் 2026 செய்யுங்கள். 7வது விஷயம், புத்தகம் படிக்கணும்னு சொல்வேன். ஆனா நிறைய பேருக்கு அது முடியாது. பரவாயில்ல, ஒரு புத்தகத்தையாவது படி. எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு புத்தகத்தின் பெயரை சொல்லுகிறேன். ஒரு 20 தவணையாவது நான் படிச்சிருப்பேன் அந்த புத்தகத்தை. நீங்க அந்த புத்தகத்தை 2026 ஒரு 5 தவணை படிக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. 72-75 பேஜ் தான் இருக்கும். புக்கோட பேரு Who Moved My Cheese, ஸ்பென்சர் ஜான்சன் அப்படின்னு அவர் எழுதின புத்தகம். சின்ன புத்தகம், ஒரு கதை மாதிரி இருக்கும். அது கதை தான், மாற்றத்தை பற்றி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஏன் 5 தடவை படிக்க சொல்லுன்னா, 5 தடவை படிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறிடும். நான் இதுவரை 20 தடவை அந்த புத்தகம் படிச்சிருக்கேன். ஒரு 5 தடவை 2026 அந்த புத்தகத்தை படிப்பேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்க. 8வது விஷயம், ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுங்க இந்த வருஷம். அது ஒரு சர்டிபிகேட் கோர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 10 நாள் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை 1 வருஷத்து கோர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா 2 வருஷம் படிக்கிற ஒரு PG கோர்ஸா எந்த இருக்கலாம். உங்க வாழ்க்கையுமா சம்பந்தப்பட்ட, உங்க தொழிலுமாக சம்பந்தப்பட்ட கோர்ஸாக இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா படிக்கிற போதுதான் மனிதன் மாறுவான். படிப்பை நிறுத்திங்கன்னா தொலைஞ்சிங்க. நான் சொல்றது காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் படிக்கிற படிப்பு இல்ல, இனியும் கிடைக்க வேண்டும், அறிவு கிடைக்க வேண்டும், எப்படி நம்மளை உயர்த்தி கொள்ள வேண்டும், அந்த மாதிரி கண்டினியூஸா படிக்கணும். அதுக்கு 2026 ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. சீரியஸா படிங்க, அது உங்க வாழ்க்கையை மாற்றும். 9வது விஷயம், உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒண்ணு சொல்ல போறேன். ஃபாஸ்டிங், உண்ணாவிரதம் இல்லைன்னா விரதம் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, டிஜிட்டல் ஃபாஸ்டிங் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்றது டிஜிட்டல் மீடியாஸ். மாதத்தில் ஒரு நாள் அந்த டிஜிட்டல் மீடியா நான் டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு 1 டே டிஜிட்டல் ஃபாஸ்டிங் எடுங்க. அது உங்களுக்கு பெரிய இன்சைட்டுகள் தரும். 9வது விஷயம். 10வது விஷயம், இதெல்லாம் செய்யறதுக்கு இதெல்லாம் எழுதி எடுக்கணும். எழுதி எடுத்ததுக்கு பிறகு ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை கண்டுபிடிங்க. அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னா, இதே மாதிரி வாழ்க்கையில் 2026 நல்லாகும்னு ஆசைப்படுற ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நீங்க 2 ஒரு வாட்ஸ்அப் குரூப் உண்டாக்கிட்டு, நீங்க என்ன செய்ய போறீங்களோ அது அவரையும், அவர் என்ன செய்ய போகிறாரோ அது உங்களையும் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி தெரியப்படுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாதமும் இதுல என்னெல்லாம் செஞ்சீங்க, என்னெல்லாம் செய்ய முடியலன்னு அவரை தெரியப்படுத்துங்க, அவர் உங்களை தெரியப்படுத்தட்டும். அதான் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் சொல்றேன். ஏன்னா வேற ஆளுகள் நம்மளை மோனிட் பண்றப்ப நம்ம செய்வதற்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது. அதனால ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை கண்டுபிடிங்க. இந்த 10 விஷயத்தை செய்யுங்கள். 2026 போன வருடங்களேக்கால் மிகுந்த வருடமாக மாறட்டும் என்று வாழ்த்திக் கொள்கிறேன், ஆசைப்படுகிறேன். மீண்டும் பார்க்கலாம் ஒரு புதிய விஷயமாக.